கேள்விதான் கேட்க போனா. இது வரைக்கும் நடந்தது பிரச்சாரம் கிடையாதா, இப்போ இறுதி கட்டத்துல நடக்கிறது தான் பிரச்சாரமா? அதாவது தலைவர் வாக்குறுதி கொடுக்கறது, கொடுத்த தேர்தல் அறிக்கையை விளக்கி சொல்றது, சாதனையை எடுத்து சொல்றது, அதெல்லாம் சொல்றீங்களா? இது வேற 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 மாதிரியான பிரச்சாரம். எல்லா ஊர்லயும் தொடங்கிருச்சு, ஒரு சில ஊர்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன வினோதமான பிரச்சாரம் புரியலையே. 1000, 2000, 3000, 4000. போதும் போதும், புரிஞ்சு போச்சு. நாம கேள்விப்பட்ட வரைக்கும் 1000, 1500ன்னு சொன்னாங்க. கோவை பக்கம் கொஞ்சம் காஸ்ட்லியா, கூடுதலா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க முறையான அரசுன்னா அதை என்கிட்ட சொல்லி வாங்கிக்கிங்க. ஒரு ஓட்டை வீணாக உனக்கு இல்லப்பா முடிஞ்சு போச்சுப்பா இவ்வளவுதான் தந்தாங்க, அதெல்லாம் இல்லை. ஏதாட்டும் வகையில வாக்கு அதை மனைவி வைத்து செயல்படுங்க. ஒரு திரைச்சாளருக்கு நம்ம அன்னைக்கு கொடுத்தோம், ஒரு 3000 கொடுத்தோம். எது கொடுத்தீங்கன்னா சரி எல்லாம் வேலை பார்க்கிங்க, அந்த அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டிதான் ஒரு 3000 கொடுத்துடணும். என்ன ஒன்றிய கொடுத்துட்டேன் 2 மட்டும் பிரிங்க. நாட்டின் ஜனநாயகத்துக்கே சவால் விடும் சில காட்சிகள் வந்திருக்கு, தொகுப்பா பார்க்கலாம். சரி, மெயின் பிரச்சாரம் அப்படி நடக்குது, ஓகே. இயல்பான பிரச்சாரம் எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. கல்யாண காட்சிகள் நடந்திருக்கு, தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பும் கிடைச்சிருக்கு. விஜய் தேர்தல் பிரச்சாரத்துல புதிய திருமண தம்பதிகளை வாழ்த்தியும் இருக்காரு. பெரம்பூர்ல விஜயை எதிர்த்து போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா பிரச்சாரத்திலையும் புதுமண தம்பதி என்ட்ரி கொடுத்திருக்காங்க. திலகபாமா வாழ்த்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஊர்ல திருமாவளவனும் பிரச்சார மேடையில திருமணம் நடத்தி வச்சு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. சென்னையில ஓட்டு கேட்க ரோபோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிருக்கு அந்த ரோபோ. ஆமாமா, கோயம்புத்தூர்லயும் தாவேகா வேட்பாளர் ரோபோவை பிரச்சாரத்துக்குலாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில அதிமுக வேட்பாளர் அவங்க மகளை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவங்களும் பழமொழிகள் பேசி ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் இங்க ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக வரல, ஒரு அப்பாவை ജയിക്ക വേണ്ട ഒരു മകളാണ് ഞാൻ കേൾക്കുന്നത്. വോട്ട് ചെയ്ത് ജയിപ്പിച്ചുകൊണ്ട് ഈ 5 വർഷം നിയമസഭയിലും പുറത്തും നിങ്ങളുടെ കൂടെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി എല്ലാം ചെയ്തിട്ടുണ്ട് അച്ഛൻ. നിങ്ങളുടെ കൂടെ നിങ്ങളുടെ സന്തോഷത്തിലും ദുഃഖത്തിലും എല്ലാ പരിപാടിക്കും சிறப்பு பேச்சாளர்கள், அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் கட்சியில இருப்பாங்க. அவங்க எல்லா தொகுதிக்கும் சுத்தி வருவாங்க. ஆமா, நாஞ்சல் சம்பத், சரத்குமார், கஸ்தூரி இவங்க 3 பேருமே சினிமாவிலும் நடிச்சிருக்காங்க. அதாவது திரை நட்சத்திரங்கள் தேர்தலையும் ஓட்டு கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணத்திற்கு காத்திருக்கிற ஏழை பெண்களின் எண்ணிக்கை 80 லட்சம். ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தார். ஊர்தாரி எடுத்த ஸ்டாலின் கும்பல் இந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டது. நம்ம கூட ஒரு எம்எல்ஏ ஆகலாமா அப்படின்னு ஆசை இருக்கா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? எதுக்கு கேட்கணும்னா, மோடி அவர்களுடைய ஒரு மகத்தான திட்டத்தை எதிர்க்கலாம், அரசியல் எதிர்க்கலாங்க. ஆனா மக்களை ஏமாற்றக்கூடாது. எல்லா அரசு பதவிகளிலும், பாராளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, 3ல் 1 பங்குமா, 100 பேர் இருந்தா அதுல 3ல் 1 பங்கு, 3 பேர் இருந்தா அதுல ஒருத்தர், 10 பேர் இருந்தா 3 பேர், 33% இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகையிலே நிதி தரவில்லை என்ற குற்றச்சாட்டை மட்டும்தான் வைத்து வருகிறார். ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா நிதி வரலன்னு சொல்றார். வந்த நிதி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சியாக போதை கலாச்சாரத்தை மக்களிடம் புகுத்தி இளைஞர்கள் பள்ளிக்கூட பசங்க கிட்ட கஞ்சா இருக்கா இல்லையா? கார்த்திக் என்ன திடீர்னு இந்த அரசியல் அவர் இருக்காரா இல்லையானே ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருந்தப்ப அன்னை அவர்களை பார்த்தேன்.
அண்ணி அவர்களை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நம்ம எல்லாருக்கும் அவங்களை சின்னம்மா அவர்கள் என்று தெரியும். நான் அண்ணின்னு சொன்ன அவங்களை ஓகேயா சின்னம்மான்னு சொல்லணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சின்னம்மா. உங்க மனசு சுத்தம், நம்ம தளபதி மனசு சுத்தம். எல்லாத்தையும் விட்டு இறங்குறான் தலைவர். அவருக்கு ஒரு வாட்டி ப்ளீஸ். ஆமா, இப்ப நாங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சரவணன் இமானாச்சுலாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு குரூப் வந்து ஒண்ணு சொல்லும். என்ன சொல்லுது தெரியுங்களா? நாங்கள் வந்தால் 75,000 தருவோம், 1,80,000 தருவோம் சொல்லும். எல்லாம் பிராடு. தேசிய கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு வராங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. The main fight taking place in this election is an ideological one. On one side, there is the Congress Party DMK alliance with Chief Minister Stalin, and on the other side, there is the AIDMK and the BJP. ராகுல் காந்தி பிரச்சாரத்தை விட அவரை வரவேற்க வந்த பாரம்பரிய காங்கிரஸ் தொண்டர்களோட உற்சாகம் தான் ஹைலைட்டே. தியாகம் என்றால் ராகுல் காந்திஜி பிரிய பாய் மகன் சகோதர சகோதரிகளே, காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். கரூர்ல 2 சண்டை காட்சிகள் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துச்சு. தம்பி, விமர்சனம்ன்றது நீ வந்து வை வா, நீ விமர்சனம் பண்ணு வா, கருத்தியல் ரீதியா விமர்சனம் பண்ணு வா. எப்பா உண்மை தெரியுமா? 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க கையில கட்சியோட கொடியை கொடுக்க கூடாது. ரூல்ஸ் தெரியுமா தெரியாத உனக்கு? கட்சி கொடியை 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க கையில கொடுக்க கூடாது. பின்னாடி பழக்கமடை வந்துட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? இங்க இருக்கிற எவனுக்கா 18 வயசு ஆயிடுச்சா? ஸ்கூல் படிக்கிறவங்க கையில கொடி வச்சிருக்கான். வாக்குவாதத்தை பாத்தீங்களா? இவங்க கொஞ்சம் சின்ன கட்சி, அதனால சின்ன சண்டை. பெரிய கட்சி அதிமுக திமுக, அதனால அவங்க அடிதடி வரைக்கும் போயிருக்காங்க. கட்சி கூட்டத்துல வாயால வடை சுடுற தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர் பல பகுதிகளில் வடை சுட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க வேட்பாளர்கள். தாவேகா வேட்பாளர்கள் பிரச்சாரத்துல உற்சாக நடனம் ஆடி இருக்காங்க. குதூகலமா ஓட்டு கேக்குறாங்கப்பா. அது விஜய் ஒரு நாள் சைக்கிள்ல வந்தாராம், அதனால கள்ளக்குறிச்சியில சைக்கிள் பேரணியே நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு யாரும் பலாப்பழ மாலை போடலையா? இல்ல, இன்னைக்கு சாக்லேட் மாலை தான் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்வீட்டா ஓட்டு கேட்டிருக்காங்க. ஆவடி ஏரியாவுல ரோஸ் கொடுத்து ஓட்டு கேட்டிருக்காங்க. வித்தியாசமான தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில தலைவர்களோட முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். கொள்ளை அடித்ததை நமக்கு கொடுக்கிறார்கள் என்று வாங்கி கொண்டால் நாம் திரும்ப கொள்ளையடிக்க அனுமதி கொடுக்கிறோம். காசை வாங்கி கொண்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் மறுபடியும் கொள்ளையடிக்க, மறுபடியும் திருடுவதற்கு நாம் வாய்ப்பை கொடுக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த இடத்தில்தான் மாற்றத்திற்கான சிந்தனை வர வேண்டும். நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. அப்படி வறட்சியான பகுதி இருக்கின்ற ஏரி குளங்கள் அனைத்தையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று 50 ஆண்டு காலமாக நீங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம். மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது
அந்த மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக நீரை இறைத்து நம்முடைய பகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் குளங்கள் நிரப்புகின்ற திட்டம் இதோடைய நோக்கம். நான் எந்த இடத்துல அடிக்கல் நாட்டணும், இருப்பாளியில் அடிக்கல் நாட்டினேன். நீங்களா வந்தீங்கல்ல, அந்த ஏரிக்கு தண்ணி வந்ததா? இதுதான் திமுக. தமிழ்நாட்டின் வளர்ச்சி அங்க டெல்லிக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல் தான். மோர் குடிச்சு பார்த்தாங்க, அப்புறம் வயிற்று வலிக்கான மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க கோபம். பட்ஜெட்னு அவங்க போடும்போது தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. இது செஞ்சா அது கொடுப்போங்கிறது இதுக்கு என்ன சந்தேகம் இல்லை? டெமோக்ரஸி. நீங்க நாங்க சொல்றபடி கேட்கலைன்னா உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்றதுக்கு பேரு திட்டமா பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசு பண்ற வேலையா வியாபாரி கூட அப்படி பண்ணாங்கன்னா வியாபாரம் கெட்டு போகும். சுவையான காட்சிகளின் தொகுப்பு இருக்குமே, அதையும் பார்த்துடலாம். நன்றி மக்களே. இறுதிக்கட்டத்தை நெருங்கிய சுவையான தேர்தல் காட்சிகளை அடுத்த நிகழ்ச்சியிலையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா?